ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூனா அகாடமி. நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஏலாதி. ஏலாதி 11 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. நம்ம ஆல்ரெடி நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இனியவை 40, திருக்கடுகம், பழமொழி 400, சிறு பஞ்சமூலம், முதுமொழி காஞ்சி, திருக்குறள் இந்த டாபிக் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இந்த டாபிக்கோட வீடியோ எல்லாமே நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏலாதி. ஏலாதி எனும் நூலின் ஆசிரியர் கனிமேதவியார். இவருடைய காலம் கடைச்சங்க காலம் அல்லது கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏலாதி, திண்ணைமாலை 150, பாவகை, சிறப்பாயிரம், தற்சிறப்பாயிரம் உட்பட 81 பாக்களால் ஆனது ஏலாதி. இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னா கனிமேதையர். அடுத்த சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். சிறப்புகள்: சமண சமயத்தை சார்ந்தவர். சமண சமயத்தின் கொல்லாமை கொள்கையை ஏலாதியில் கூறியுள்ளார். ஏலாதி தமிழருக்கு அருமருந்து போன்றது என்று கூறும் நூல் ஏலாதி. 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறுவது ஏலாதி. கீழ்கண்டவற்றுள் 4 அடிகளில் 6 அறக்கருத்துக்களை கூறும் நூல் எது அப்படின்னு கண்டிப்பா கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. நல்லா படிங்க. ஏலாதி 12 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகியவற்றால் ஆன 6 மருந்து பொருள்களுக்கு ஏலாதி என்று பெயர். மருந்து உடற்பிணியை போக்குவது போல இந்நூலின் நற்கருத்துகள் கற்போரின் அறியாமையை அகற்றும். மளிகை சரக்குகளால் அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்க வாய்ப்பிருக்கு. ஏலாதி. 9 என்ற எண்ணை தொன்று என்று குறிப்பிட்டவர் கனிமேதவியார். அடுத்தது மேற்கோள்களை பத்தி பார்க்கலாம். வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கிய நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுணிந்து. நெக்ஸ்ட் நம்ம ஔவையார் பாடல்களை பத்தி பார்க்கலாம். ஔவையார் அப்படின்னா சங்ககால ஔவையார், சங்க காலத்திற்கு பின் ஒரு ஔவையார் பிறந்திருக்காரு. 2 ஔவையார் இருக்காங்க, கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சங்ககால ஔவையாரை பத்தி முதல்ல பார்க்கலாம். காலம் சங்ககாலம். இவர் இயற்றிய நூல் என்னன்னா புறநானூறு, அகநானூறுல 2 பாட்டு பாடியிருக்காரு, நற்றிணையில 2 பாட்டு பாடியிருக்காங்க, குறுந்தொகையில 8 பாடல், திருவள்ளுவ மாலையில ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. யாரு? சங்ககால ஔவையார் பாடியிருக்காரு. சங்ககால ஔவையாருடைய சிறப்புகளை பத்தி பார்க்கலாம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ அப்படின்னு ஔவையார் புறநானூறுல ஒரு பாட்டு பாடியிருக்காரு. எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கு நிலமும் நல்லதாக இருக்கும் என்று கூறியவர் ஔவையார். ஔவையார் அரிய இளமை தரும் நெல்லிக்கனியை அதியமானிடமிருந்து பெற்றார் எனும் செய்தியை புறநானூற்று பாடல்கள் மூலம் அறியலாம். அதியமானின் அவைகள புலவர் ஔவையார். சங்ககால பெண் புலவர்களில் அதிக பாடல்களை பாடியவர் மற்றும் சிறந்த புலவர் என்று குறிப்பிடப்படுபவர் ஔவையார். சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்ட ஔவையார் பத்தி பார்க்கலாம். இவர் கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர், ஜெயங்கொண்டார் இவர் சமகாலத்தவர்கள். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற 4 நீதி நூல்களை பாடியுள்ளார். ஆத்திச்சூடியில் மொத்தம் 108 பாடல்கள் உள்ளன. மேற்கோள்கள் பத்தி பார்க்கலாம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு, உற்ற களமடந்தை ஓதுகிறாள் என்று ஔவையார் கல்விக்கு எல்லையில்லை என்று கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஏலாதி மற்றும் ஔவையார் பாடல்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.